மன்னார் மாவட்டத்தின் கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைய தினம் ஒரு பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அதிவணக்கத்துக்குரிய மனகுருமார்களே, இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரதி செயலாளர்களே, கௌரவ விருந்தினர்களாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஏதிபிகள் மறுமாண்டு நிறுவனத்தின் தலைவி அவர்களே, அதே போன்று அங்கு கூடியிருக்கின்ற ஏரிய கௌரவ விருந்தினர்களே, கௌரவ மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற இந்த பிரதேச கிராம மக்களே மற்றும் ஏரிய கிராமங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பொதுமக்களை உங்கள் அனைவருக்கும் முன்னேற வணக்கத்தில் தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் உங்களுக்கு தெரியும் தைப்பொங்கல் விழா நாங்கள் ஏன் தமிழ் மக்கள் புராதன காலத்தில் கொண்டாடினார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். உண்மையிலே தமிழ் மக்கள் ஆரம்பத்திலே ஒரு செயற்பாட்டை இயற்கையோடு விட்டுத்தான் தங்களது செயற்பாடுகளை வரையறுத்திருந்த விடயத்தையும் முன்னே பேச்சா என்கின்ற ஆசிரியர் வழங்கிய கண்ணரையா அவர்கள் அதை தெளிவாக சொல்லியிருந்தார். சூரியன் அந்த பூமி 23 பாக சரிவு காரணமாக வடக்குக்கும் தெற்குக்கும் நகர்ற ஒரு செயற்பாடு இருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும். சூரியன் ஒரு குறிப்பிட்ட காலம் வடக்குக்கு போகும், இன்னொரு காலம் தெற்குக்கு வரும். அப்படியான அந்த சந்தர்ப்பத்திலே உத்தராயண காலம் தட்சாயண காலம் என்று சொல்லப்படுற அந்த 2 கால பிரிவுகள் இடம்பெறும். அப்ப அந்த காலத்தோட சூரியன் நகர்வுக்கு ஏற்ற வகையில தான் தமிழ் மக்கள் தங்களுடைய இந்த பயிற்சிக காலத்தை வகுத்து கொண்டார்கள். ஆடி மாதம் வந்தவுடனே இது முதலாவது காலம் கையில இருந்து ஜூன் 30 முடியும். அடுத்த காலம் ஜூன் 30 ஆடியில இருந்து டிசம்பர் 30 முடியும். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த காலத்திலே திட்டங்களை போட்டிருந்தார்கள். ஆடி மாதம் ஆடி முடிஞ்சு ஆடி மாதம் துவங்கினுடனேயே நெல்லி எல்லாம் அந்த நெல் செய்கிறக்கூடிய உணவு அந்த இடங்களை எல்லாம் பயன்படுத்தி நெற்பயிற்சியை மேற்கொள்வார்கள். இப்பதான் அந்த தற்பொழுதுதான் இந்த நெல்லின் காலங்களும் குறைவாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 மாத நெல்வேலும் இருக்கு, 4 மாத நெல்வேலும் இருக்கு. ஆனால் அந்த காலத்திலே இப்பவும் அந்த பாரம்பரிய நெல்லிடங்கள் எல்லாம் இருக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட 5 மாதம் அல்லது 5.5 மாத நெல்லாகத்தான் காணப்படும். அப்ப அந்த நெல்லை அது அந்த அந்த காலத்தில் அந்த பருவகால நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் காணப்படும். அப்ப அவர்கள் இயற்கையோடு ஊட்டி அதுக்கு ஏற்ற வகையில அதை செய்யும் பொழுது, அதை பருவகால தன்மைக்கு ஏற்ற மாதிரி செய்யும் பொழுது இயற்கை அழிவுகள் எல்லாம் குறைவாக இருந்தது. அப்படி வருகிற இயற்கை அழிவு வந்தாலும் அந்த இயற்கைக்கு நன்றி கடன் வழிபாடுகளை மேற்கொண்டு அதை தவிர்க்கிற நிலைமைகள் காணப்பட்டது. அதனோடு ஒட்டித்தான் இந்த தைப்பொங்கல் ஆடி மாதத்திலிருந்து ஆரம்பித்த அந்த பயிற்சிகள் நிகழ்வு தை மாதத்துடன் நிறைவுறும். அப்ப அவர்கள் அந்த புதிதாக படைக்கப்பட்ட அந்த புதிதாக அறுவடை செய்யப்பட்ட அந்த நெல்லை பயன்படுத்தி தைப்பொங்கல் சூரியனுக்கு வணங்கி அதை வழிபடுற ஒரு மரபு தான் தைப்பொங்கல். அதனோடு இணைந்த வகையில தான் அடுத்த நாள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆரம்பம் இப்பதான் டிராக்டர்கள் இயந்திர சாதனங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் ஆரம்ப காலத்துல மாடுதான் எருது மாடும் பசு மாடுகள் தான் பிரதானமானது அப்படியமா காணப்பட்டது. எனவே அந்த பசுக்களுக்கு நன்றி செலுத்தும் மூலமாக அவர்கள் அந்த மாட்டுப் பொங்கலையும் அதோடு இணைந்த வகையில பொங்கி வழிபடுற மரபு காணப்பட்டது. அந்த வகையில உண்மையில இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்திலே இப்ப கிட்டத்தட்ட தைப்பொங்கல் நிறைவேற்ற 1 மாதத்துக்கு மேலே இருந்தாலும் நாங்கள் அடையாளமாக நாங்கள் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட எல்லா பிரமுகர்களும் சேர்ந்து இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையில திருக்குறள் ஒரு அருமையான குறள் இருக்கிறது. அதாவது விவசாயத்தோடு தொடர்பட்ட ஒரு குறள் தான். நிலமென்று அசை இருப்பாரை காணில் நிலமென்ற தன்னால் நகுமன்று என்னட்டு உண்டு இல்லையே
என்னட்ட ஒரு குழைக்கிறதுக்கு ஒரு காசு இல்லையே, ஒரு வழிபாகம் இல்லையே என்று ஒருவர் சொல்றவரை பார்த்து பூமாதேவி தன்னுக்குள்ள சிரித்துக் கொள்வாள். நான் இவ்வளவு பெரிய வளங்களை எல்லாம் நான் கொடுத்து விட அந்த வளங்களை பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி பூமாதேவி தன்னுக்குள்ள சிரித்துக் கொள்வார். அதே போலதான் எங்கள்கிட்ட இந்த பூமி நல்ல வளங்கள், நல்ல இயற்கை வளங்களை எல்லாம் தந்திருக்கு. நாங்கள் அதையெல்லாம் பயன்படுத்தி முன்னுக்கு பெற வேண்டும். உண்மையில இன்றைய தினம் இங்கே உரையாற்றிய தலைவர் அவர்கள் பல விடயங்களை சொல்லி இருக்கிறார். இந்த கிராமத்திலே வீதி அமைக்கப்பட வேண்டும் என்ற விடயம், மற்றது மின்சார இணைப்புகள், மற்ற மின்சார வீதி லைட்டுகள் போடப்பட வேண்டும் என்ற விடயம், மற்றது இதை விட இந்த மக்களின் ஆரம்பத்தில் வாழ்வாதார விருத்தி செய்வதற்காக ஒரு அரைக்கும் ஆணை ஒன்று அமைத்து தர வேண்டும் என்ற அந்த விடயங்கள் என்று பல கோரிக்கைகள் மேல முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கடந்த முறை வருகின்ற பொழுது கூட அந்த விடயங்கள் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. எனவே நாங்கள் உண்மையில் இந்த கோரிக்கைகளை நாங்கள் நிச்சயமாக கவனத்தில் எடுத்திருக்கிறோம். மிக விரைவில் இந்த வருடம் கூடுதலான வீதிகள் அமைக்கப்பட இருக்கிறது. நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள். மார்ச் மாதம் அளவில் எங்களுக்கு ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 1000 மில்லியன் ரூபாய் வீதி அமைக்கிறதுக்கு மட்டும் வர இருக்கிறது. எனவே நாங்கள் அப்படியான இந்த சந்தர்ப்பங்கள் உங்கள் இந்த வீதிகளையும் நாங்கள் கட்டாயம் அமைச்சு நீங்கள் ஒரு பிரயாணத்தை செய்கிறோம் கேட்ட வழிவகைகளை நாங்கள் நிச்சயமாக செய்வோம். அதே போல அந்த மக்கள் இந்த கிராமத்து மக்கள் இந்தியாவினோட புலம்பெற்றார். இந்தியாவுக்கு போய் கூடுதலான மக்கள் இந்தியாவில் இருந்து வந்திருக்கிறார்கள், இன்னும் வர இருக்கிறார்கள். எனவே இங்குள்ள அந்த மக்களின் அந்த பெண்களின் வாழ்வாதாரத்தை கொஞ்சம் மேம்படுத்துவதற்காக நாங்கள் அது என்ன மாதிரி ஏற்கனவே அந்த அரிசியான ஒன்று அதிகாரம் அந்த கூட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதையும் நாங்கள் அமைக்கிறக்கூடிய திட்டங்களை கலைத்து கொண்டிருக்கிறோம். அதுவும் உண்மையில ஒரு நல்ல முறையில் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதன் மூலம் இந்த பெண்கள் இந்த பிரதேசத்து கிராம மக்கள் பெண்கள், அதுவும் பெண்கள் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கும். உண்மையில இந்த தைப்பொங்கல் நிகழ்வு இந்த இடத்திலே இவ்வளவு ஒழுங்கமைப்படாது. உண்மையில இந்த இடத்துல அந்த ஒழுங்கமைப்பு உண்மையில இந்த மின்சாரம் இப்ப இருக்கிற மின்சாரம் இலங்கை முழுக்க இல்லை. அது ஒரு உங்களுக்கு ஒரு இந்த இக்கட்டால் நம்பி ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து திடீரென்று ஒரு ஜெனரேட்டரையும் கொண்டு வந்து இந்த விழா சிறப்பாக எவ்விதமான குறைவும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற வகையில சிந்திச்சு நல்ல ஒழுங்கமைப்புடன் எந்த விதமான குறையும் காண முடியாத அளவுக்கு சிறப்பான ஒழுங்கமைப்புடன் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விழாவுக்கு ஒரு கிடைத்த நமது இந்து கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர் தனுசுடன் இணைந்து இந்த ஒருங்கிணைப்பில் ஈடுபட்ட இந்த கிராம அலுவலர் உட்பட்ட உத்தியோகத்தர்கள், இந்த பிரதேசத்து ஆலயத்தின் பிள்ளையார் ஆலயத்தின் பரிபாலன சபை உறுப்பினர்கள் மற்றும் கிராமத்து அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஊர் மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி வணக்கம்.